மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நரைமுடி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ ஓகேங்க, 1-2 முடி இருந்தா பரவாயில்ல. அதுவும் ஒரு 40 வயதை கடந்து இருக்கிறோம், வெள்ளை முடி இருக்கு அப்படின்னா பரவாயில்ல. ஆனா ஒரு சிலருக்கு இளம் வயதிலேயே இந்த வெள்ளை முடி, நரைமுடி அப்படின்ற பிரச்சனை இருக்கும். அதாவது ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தலைக்கு நடுவுல பார்த்தோம்னா அங்கங்க கருமை நிற முடிக்கு இடையில வெண்மை நிற முடி இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு இடத்துல பர்டிகுலரா அப்படி பஞ்சா நமக்கு வெண்மை நிற முடி மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வருவதற்கான காரணங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம காரணங்கள் தெரிஞ்சாதான் அடுத்தது இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஜென்ரலா நிறைய பேர் இந்த டிப்ஸ் பார்த்தேன், இதை யூஸ் பண்ணேன், ஐயோ இந்த டிப்ஸ் பார்த்து யூஸ் பண்ணி இருக்கிற முடியும் கொட்டிடுச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற விஷயம் என்னன்னா, மேடம் ஃபர்ஸ்ட் இப்போ ஹேருக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம சித்தால எடுக்கணும் இல்லையா, அப்ப எடுக்கும்பொழுது முடி கொட்டிட்டு தான் வளருமா அப்படின்ற ஒரு டவுட். இது ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பேர் கேக்குறாங்க. ஸோ அது என்னன்னா, இது ஒரு கான்செப்ட் எல்லாருமே வச்சுக்கிறோம். ஒரு புதுசா ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், முடி கொட்டிட்டு தான் நிறைய வளரும். அப்போ ஃபர்ஸ்ட் கொட்டுது, சரி திருப்பி வளரும்னு வெயிட் பண்ணுவோம். அது வளராது, திரும்ப வேற ஹேர் ஆயில நம்ம மாத்துவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய ஹேர் ஃபால் ஆகும். சித்தா மெடிசன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற முடியை ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கொட்டிட்டு வளரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் எதுலையுமே கிடையாது. ஸோ நம்ம ஒரு மெடிசன் எடுக்கிறோம்னா அது அந்த ஹேர் ஃபாலிகல்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதிய முடிகள் வளர்றது, இல்ல இருக்கிற முடி ஹேர் ஃபால் ரொம்ப ஆகாம இருக்கிறதுக்கான மெத்தட்ஸ் தான் நம்ம சித்தா மெடிசன்ஸ்ல கொடுப்போம். இப்போ இளம் வயதிலேயே இந்த நரைமுடி வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம உடல்ல அதிகமா, அதாவது ஹேர் ஃபாலிகல்ஸ் ரொம்ப வீக்கா இருந்தாலோ, மெலனின் செல்கள் நமக்கு குறைவாக இருந்தாலோ, ஸோ மெலனோசைட்ஸ்ல நமக்கு செல்கள் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் பொழுதோ, ஸோ கெரட்டின் குறைவாக இருக்கும் பொழுதுதான் கூந்தல் கருமை நிறத்துல வெண்மையாக மாற ஆரம்பிக்கும். அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ், இப்பெல்லாம் குழந்தை பருவத்தில இருந்தே பார்த்தோம்னா ரொம்ப ஹார்ட் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு பிரச்சனைகள், அதாவது வெள்ளை முடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பெல்லாம் அடிக்கடி என்னன்னா, குழந்தைகள் தானாகவே அந்த ஷாம்பூஸ் டைரக்டா ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வருவாங்க. சரியா ஹேர் வாஷ் பண்ணாம இருந்தாலும் அந்த ஷாம்பூஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே ஸ்கேல்ப்ல படிஞ்சு என்ன ஆகும்னா, காலப்போக்குல அதிகமான முடி உதிர்தலோ, ஹேர் ரொம்ப தின்னிங் சொல்வோம், அதாவது முடி ஒரு ஆரோக்கியமாக இல்லாம, ஒரு நரிஷ்மெண்ட் இல்லாம ஒரு மாதிரி செம்பட்டை நிறத்துல நிறைய குழந்தைகளுக்கு பார்ப்போம். இதனோட சேர்ந்து என்னன்னா வெண்மை நிறத்துல முடி மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அதிகமா யூஸ் பண்றது, கண்டிஷனர் யூஸ் பண்றது, ஸோ இது எல்லாமே நரைமுடி வர்றதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா, நம்மளுடைய உணவு முறையில புளிப்பு அதிகமா சாப்பிட்றவங்க, உப்பு அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு நரைமுடி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கல்லீரல் தொடர்பான, மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, ஸோ இது ரெண்டுமே முக்கியமாக நமக்கு தலைமுடி நிறையாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு தலைமுடி மட்டும் இல்ல, ஐப்ரோஸ்ல இருக்கக்கூடிய ஹேரும் எனக்கு ஒயிட் ஆகுது, அதுக்கப்புறம் கண் இமைகள் அப்பர் ஐலிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹேரும் எனக்கு ஒயிட்டா மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்குமே என்னன்னா, உடல்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்மளுடைய லிவர், கல்லீரலோ இல்ல மண்ணீரலையோ, ஸ்பிளின் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருந்ததுன்னா நமக்கு அதிகமான தலைமுடி உதிர்தல், நரைமுடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசிக்கா இதுக்கு என்ன பண்ணலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிளா, தினந்தோறும் காலையில இந்த டீ குடிக்கும்போது நமக்கு கல்லீரல், மண்ணீரல், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும். ஆனா இந்த டீ குடிக்கும் போது கொஞ்சம் வெதுவெதுப்பாக நம்ம குடிக்கணும். ஸோ இதை ரொம்ப ஈஸியா நம்ம பயன்படுத்தலாம். இதற்கு என்ன தேவை அப்படின்னா, துளசி பொடியாக நம்ம வாங்கி வச்சுக்கணும். அதுவும் கருந்துளசி பொடினா ரொம்ப சிறந்தது. ஸோ துளசி பொடி நம்ம வாங்கி வச்சுக்கணும். அதற்கு அடுத்தது முக்கியமாக வேறு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தினம்தோறும் நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடியதுதான், இல்ல நிறைய பேர் வீடுகள்லயும் இது இருக்கும், கொய்யா இலைகள். இந்த கொய்யா இலைகளும் இப்ப பவுடர் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கும். துளசி, கொய்யா இலைகள், அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஏலக்காய். ஏலக்காய் அப்படின்னு சொல்லும் பொழுது இது நம்ம உடல்ல இதுல இருக்கக்கூடிய வெலட்டைல் ஆயில்ஸ் நம்ம பாடியில அந்த மெலனின் பிக்மெண்டேஷனை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு பார்த்தோம்னா நம்ம ஏலக்காயை பயன்படுத்திக்கலாம். இது மூன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதனோட பார்த்தோம்னா
நமக்கு அருகம்புல் பவுடர், இதுவும் பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கும். இந்த 4 மூலிகையும் பவுடர் ஃபார்ம்ல எடுத்துட்டு தண்ணீர்ல நம்ம ஒரு 200 ml தண்ணியில 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு வடிகட்டி 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு விடணும். ஸோ இதுல சொல்லியிருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே, கொய்யா இலைகள்லாம் பார்த்தோம்னா பெஸ்ட் ஆஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். தோற்பு சுவை நம்ம குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் அருகம்புல்லும். ஸோ பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர். நம்ம உடல்ல எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு அருகம்புல் பயன்படுது. ஸோ இதை நல்ல கஷாயம் மாதிரி நம்ம பாயில் பண்ணி தொடர்ந்து எடுக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி நரைமுடி இருக்கிறவங்க தாராளமாக காலையில இது ஒரு 200 ml நல்லா வெது வெதுப்பா குடிக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி வாரம் 2 முறை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் லேசா சூடு பண்ணிட்டு இதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டணும். இதை நல்லா எலுமிச்சை சாறும் தேங்காய் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதை தலையில ஸ்கேல்ப்ல மைல்டா மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். இது எதற்காக அப்படின்னா, நம்ம ஹேரோட ரூட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது. அதே மாதிரி வாரம் 2 முறை இதை பயன்படுத்திடுறோம். சேம் இதே மாதிரி பார்த்தோம்னா கறிவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, இந்த 2 பொடியும் நம்ம பயன்படுத்தணும். தனித்தனியாக கறிவேப்பிலை பொடியை தேன்ல கலந்து தினம்தோறும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்றது கரிசலாங்கண்ணி கற்பமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இதுல தவறாம நம்ம என்ன பண்ணோம்னா தூதுவளை பொடியும் சேர்த்துக்கலாம். கரிசலாங்கண்ணி 100 கிராம் அப்படின்னா தூதுவளை ஒரு 20-30 கிராம் எடுத்து இதனோட கலந்துட்டு இதை தேன்ல கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நரைமுடி நமக்கு மறைய ஆரம்பிக்கும். பெரும்பாலும் எந்த வயதிற்கு அப்புறங்க இந்த வெள்ளை முடி கருப்பாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 35 வயது வரைக்குமே வெள்ளை முடியானது கருமை நிறமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 35 வயது 40 வயது அந்த வயதுல இருக்கிறோம் அப்படின்னா அவர்களுக்கு இந்த முடி, அதாவது வெண்மை முடி கருமையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அதிகமா வெள்ளை முடி வர்றது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது நரைமுடி நமக்கு கருப்பாக மாற வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலும் இந்த நான் சொன்ன இந்த கற்பம் முறை, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி கற்பம் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக வெள்ளை முடியானது கருமையாக மாறும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஸ்கூல்ல எல்லாருமே இந்த மாதிரி சொல்றாங்க, ஸோ வெளியில போகும்போது இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ சுகர் இருக்குனாலும் ப்ரெஷர் இருக்குனாலும் இந்த கருவேப்பிலை பொடியோ இல்ல கரிசலாங்கண்ணி பொடியோ பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நரைமுடி அப்படின்ற விஷயமும் மறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.